சூர்யா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒருபுறம் தமிழ்நாட்டு நிலைமை, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அமைதி திரும்பி இருக்கிறது. பாஜக தொண்டர்களுக்கெல்லாம் இப்போதான் ஒரு மாதிரி சுதந்திரமாக உணர்றாங்க அப்படிங்கிற கருத்தை ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு. அது உண்மையா? அதாவது முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியே இல்லை, 2 பேர் தான் இருப்பாங்க, 4 பேர் தான் இருப்பாங்கன்னு சொன்ன காலகட்டம் போய் ஒரு சண்டே சாயந்தரம் பாஜகவில் நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி விஷயம் விவாத பொருளாக வந்திருக்கு. அது இவ்வளோ பேர் சேர்ந்து விவாதிக்கிறோம்னா பாஜக நல்லா வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு முதல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இரண்டாவது, இன்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் மூத்த தலைவர்கள், பழுத்த அனுபவம், 50-60 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக நியமிக்கப்படும் போது அவருக்கு வயது 38 தான். குறைந்த அனுபவம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கக்கூடியவர். அப்போது அந்த யங் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. உதாரணமாக இந்த லீடர்ஷிப் ஃபெல்லோஷிப் அப்படின்றது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் விஷயங்கள். இதற்கு முன்னாடி ஆஸ்பன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு அமெரிக்காவுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு போனார். அது உலகத்திலே வெகு சில அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப். இப்போ அகைன் இப்போ யுனைடெட் கிங்டமில் ஷெவ்னிங் குருகுல் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் UK அரசாங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபெல்லோஷிப். அதற்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இப்போ போயிருக்கிறார். இப்போ அவர் போகும்போது தமிழ்நாட்டில் அவர் இல்லாத அந்த 3 மாத காலகட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதுக்காக ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இப்போது இதில் விமர்சனம் வர்றதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அதனால் எதற்கு விமர்சனம் வருகிறது அப்படின்றதே எங்களுக்கு முதல்ல புரியல. ஏன்னா அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு ஃபெல்லோஷிப் விருப்பப்படுறார், அதில் தேர்ந்தெடுக்கப்படுறார். அது சும்மா யார் நினச்சாலும் போகிறதோ இல்லை ரூலிங் பார்ட்டி நாமினேட் பண்ணுறதோ கிடையாது. அவங்களே அப்ளை பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸில் அவங்க எல்லாம் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 6 மாத காலம் பல்வேறு இன்டர்வியூகள் நடந்து அதுக்கப்புறமா போகிறார். அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் போகிறாரு. மத்திய தலைமையும் அனுமதி கொடுத்துச்சு. இப்போது இதில் இவர் அங்கே போகிறதுனால யாருக்காச்சும் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா, ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போது இது மக்கள் சார்ந்த பிரச்சனையே கிடையாது. அப்போது இதில் எதற்காக கருத்து தெரிவிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு புரியல. அதனால் இந்த கருத்து நம்ம நாட்டுக்கோ மக்களுக்கோ தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றது அரசியல் ரீதியான கருத்து தான். அதில் மாற்று கருத்து இல்லை, ரொம்ப அரசியல் ரீதியான கருத்து தான் சொல்றாங்க. இங்க மோதல் அப்படிங்கிறது அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு இல்லை, இது அதிமுக வெர்சஸ் அண்ணாமலை என்கிற அளவில் தான் அந்த மோதல் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் திரு அண்ணாமலை வெளிநாட்டு பயணம், அவர் இப்போ தமிழகத்தில் இல்லாதது என்பது தமிழ்நாட்டில் ஒரு அமைதி இருக்கு, தொண்டர்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கிற கருத்தை ரொம்ப வெளிப்படையான அரசியல் கருத்தை தானே முன்வைக்கிறாங்க. இல்லை, அது அவங்க ஒப்பீனியன். அதாவது பல்வேறு தலைவர்கள் சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளரும் அல்டிமேட் டெசிஷன் மேக்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் எந்த கருத்துமே சொல்ல. இது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அது அதிகாரப்பூர்வமான கருத்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே வகையில் நாங்கள் சொல்கிறோம் இந்த கருத்துக்கள் தேவையற்றது அப்படின்றது. கடந்த வாரம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த 2 தலைவர்களும் தானே மாறி மாறி வார்த்தை போர் பண்ணிட்டு இருந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடந்த வாரம் வரைக்கும் அவர்களுக்கு இடையிலே நேரடியாக அந்த வார்த்தை யுத்தங்கள் நடந்தது இல்லையா? நிச்சயமா அது நடந்துட்டு தான் இருந்தது, அதை நான் மறுக்கல. இப்போ இந்த கருத்துக்கான தேவை தான் என்னுடைய கொஸ்டின். இப்போ அரசியல் கருத்து அவர் ஒரு சொல்றாரு, அதை அப்போஸ் பண்றாங்க அப்படின்றது ஓகே, அது நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த அரங்கிலே பல முறை விமர்சனம் செஞ்சிருக்கோம். இப்போ ஒரு ஃபெல்லோஷிப் போகிறது ஒரு செல்லூர் ராஜு அவர்கள் மாதிரி ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவுகள் இதெல்லாம் நாகரிகத்தை ரொம்ப கடந்து அநாகரிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது வருத்தமாக இருக்கு. அவ்வளோதான் எங்களுடைய ஜெயக்குமார். இது ஒரு கார்பரேட் கம்பெனி. இப்போ மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவர் போனால் இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிக்கப்பட்டு கட்சியை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற கருத்து நான் பார்த்தேன். அதுக்கு எங்களுடைய இப்போ கோஆர்டினேட்டராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய ராஜா அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே அதற்கு பதில் சொல்லிட்டார். இப்போது இந்த மாதிரி நாமன்கிளேச்சர்ஸ் தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார். அப்போ அதிமுகவில் அது ஒரு கம்பெனி, அது சிஇஓன்னு எடப்பாடி அவர்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார் அவர். அதனால் இவர்கள் கருத்து ஏன் தனிநபரை நோக்கி வைக்கிறார்கள் அப்படின்றதா. இப்போ அவர் அங்கே போயிட்டாருன்னா அவர் அரசியல் பெருசாக பேச போகிறது கிடையாது. இப்போது அவர் போகிறது இவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவ்வளோ டெஸ்பரேட்டாக எதற்காக வெளியே அவரை நோக்கியே, அவரை சுற்றியே, அவரை பற்றியே தனிநபர் விமர்சனங்கள், அவரை கொச்சைப்படுத்துவது, நீங்கள் ஏன் அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, இதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, புரிதல் என்ன, இது எல்லாவற்றிலிருந்தும் அப்படின்னு பார்த்தா
இப்போ திரு எச் ராஜாவுக்கு வரவேற்பு தெரிவிப்பது, அவர் திறமையானவர், அவர் நாகரிகம் கொண்டவர், அரசியல் தெரிந்தவர் அப்படின்னு அவரை பாராட்டுறது, அண்ணாமலை இல்லைனாலும் அமைதி இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை தான் அவர்களுக்கு பிரச்சனை, அண்ணாமலை இல்லை அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான உறவு தொடருங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? அதை இல்லை, அவங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஒரு நபரை மட்டுமே தாக்கி ஒரு நபரை பற்றி மட்டுமே பேசி மற்றவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுன்றது அவரை பிடிக்காம இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் பார்த்துக்க முடியும். அதுதான் வெளிப்படையாக தெரியுது, இல்லை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், இது அதிமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அந்த நாகரீகம் அப்படிங்கிற அந்த எல்லையெல்லாம் தாண்டி போகுது அந்த விமர்சனங்கள். ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இங்க தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அரசியல் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதிமுக வெர்சஸ் பாஜக பிரச்சனையா அல்லது அதிமுக வெர்சஸ் அண்ணாமலை தான் பிரச்சனையா? நியூஸ் 18 தமிழோட நேர்களுக்கு வணக்கம். பாலவேல், இதை நான் வேற ஒரு விதமா பாக்குறேன். கொஞ்சம் பின்னோக்கி போலாம். அதாவது பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாத போதே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் முதலா குஜராத்துடைய முதலமைச்சரா பதவி ஏற்கிறப்ப அம்மா இங்க இருந்து தனி விமானத்துல போய் மோடியை அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 2014 பிரதமராகக்கூடிய மோடி அவர்கள் புரோட்டோகால் எல்லாம் மீறி அம்மாவை பாய்ஸ் கார்டுல சந்திச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு கடுமையான நிலைமை அம்மா எடுத்தப்ப கூட அதை தாண்டி பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் எப்பயுமே ஒரு மெல்லிய ஒரு நட்பு இருந்தது அப்படிங்கிறது ஒண்ணுங்க. அதே மாதிரி அந்த மோடியா லேடியான்னு கேட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டப்ப ஒரு பெண் என்ற அடிப்படையில் இதை நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் அதை வாழ்த்தி வரவேற்று சொன்னாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேனாங்க, பொதுவா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியில யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, தேசிய கட்சிகள் யார் வலிமையா இருக்கிறாங்களோ அவங்களை எதுக்கெடுத்தாலும் சண்டமாறுதல் ஆடுறது அப்படிங்கிறது அவங்க காலகாலமா வச்சிட்டு இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் ட்ரெண்டுக்கு இது. ஆனா அதிமுக என்ன பண்ணும்னா ஏதாவது மாநில பிரச்சனை, மாநிலம் சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது இழுப்பு ஏற்படுங்கிறப்பதான் மத்திய அரசு இல்ல மத்தியில் இருக்கிற கட்சியோட மோதுவாங்கள வழிய தேவையில்லாம அவங்களோட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிமுகவோட டிஎன்ஏ. நீங்க காலகாலமா ஏற்கனவே சொன்ன மாதிரி மொரார்ஜி தேசாய் காலமாகட்டும், இந்திரா காந்தி காலமாகட்டும், ராஜீவ் காந்தி, மோடி அவர்கள் கூட்டணி இல்லாதப்ப கூட அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா அது ஒரு அதிமுகவுடைய ஆதரவாளன், அதிமுக அருகிலிருந்து பார்ப்பவன் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இதை வரவேற்று சொல்றார். இது என்னை பொறுத்த மட்டும் அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட நபர், அவர் அந்த கட்சியில மாத்திட்டாங்க. அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அவர் போன வாரத்துல ரொம்ப வரம்பு இல்லாம ஒரு 45 ஆண்டுகால பொதுவாழ்வு சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி நாகரிகமற்ற முறையில பேசினாரு. ஆனா நம்ம இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாது. பாஜகவுக்கும் பொது எதிரி திமுக, அதிமுகவுக்கும் பொது எதிரி. ஆனா கூட்டணி 2 பேருக்கு இல்லங்கிறப்ப அவங்க இணக்கம்னு சொல்றத கூட டிஸ்பியூட் பண்றாங்கல்ல. நீங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க பாஜகவோடு இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுது. அதிமுக இங்க தமிழ்நாட்டுல கால் பதிப்பதற்காக இங்க உங்களுக்கு எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்க தோல்ல சவாரி செஞ்சீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்குது. அப்ப பரஸ்பரம் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. இதை இணக்கம்னோ அல்லது உறவுனோ பாத்துற முடியுமா?